ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரவான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் கனெக்ட் பண்ண போகிறேன். என்னோட பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோலையும் என்னோடய பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கணுன்னாக்கா எங்கள் சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க. எங்கள் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் எங்கள் சேனலில் மெம்பர் ஆகிக்க முடியும். நான் அடுத்தடுத்த சேனலில் பார்த்தோம்னா பிடிஎஃப் கனெக்ட் பண்ணிடுவேன். சாம்பிளுக்கு இந்த வீடியோவில் பிடிஎஃப் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லா சேனல்லையும் பிடிஎஃப் கனெக்ட் பண்ணிடுவேன். என்னோடய பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் எங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள். சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கிறதுக்கு 2 பேர் கையெழுத்திட்டிருக்காங்க. யாரான்னு பார்த்தோம்னா இந்தியாவும் இலங்கையும். இலங்கையில் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் அமைக்கிறதுக்கு நம்ம இந்தியாவோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்கு இலங்கை. சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் யாராக இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் இலங்கை இரண்டும் கையெழுத்திட்டிருக்காங்க. இலங்கையின் திரிகோணமலை மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இலங்கை மேற்கொண்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிரதமரின் முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். இவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா இவங்க டிசம்பர் 2024 ரிட்டையர் ஆனாங்க. அதனால் இப்போ இவங்க பிரதமரோட 2வது முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதமரின் முதன்மை செயலரான்னு பார்த்தோம்னா சக்தி காந்ததாஸ். பிரதமரின் முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. பிரதமர் மோடியின் 2வது முதன்மை செயலராக தமிழக ஐஏஎஸ் அதிகாரியும் ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னருமான சக்தி காந்ததாஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா ரிசர்வ் வங்கியோட 25வது கவர்னராக இருந்தாங்க. கடந்த 2024 டிசம்பர் 10 தான் ஓய்வு பெற்றாங்க. இப்போ பார்த்தோம்னா பிரதமரோட முதன்மை செயலராக, அதாவது 2வது முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதமரோட முதன்மை செயலர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா PK மிஸ்ரா. இவங்க தான் பணியாற்றி வர்றாங்க. இவங்களோட சேர்த்து 2வது முதன்மை செயலராக அவங்க சக்திகாந்த தாஸை நியமிச்சிருக்காங்க. பிரதமரின் பதவிக்காலம் அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிற வரைக்கும் அந்த பதவியில் இவங்க நீடிப்பாங்க. பிரதமரின் 2வது முதன்மை செயலராக முன்னாள் ஆர்பிஐ கவர்னரான சக்தி காந்ததாஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நிதி ஆயோகோட சிஇஓ யாருன்னு பார்த்தோம்னா PVR சுப்பிரமணியம். இவங்களோட பதவி காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீடிச்சிருக்காங்க. நிதி ஆயோகோட சிஇஓ PVR சுப்பிரமணியம். இவங்களோட பதவி காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா கைத்தறி ஆடைகள் விற்பனை செய்கிறதுக்கு 2 மாநிலங்கள் ஒப்பந்தம் விட்டிருக்காங்க. எந்தெந்த மாநிலம் பார்த்தோம்னா தமிழகம் மற்றும் ஆந்திரம். தமிழகம் கோஆப்டெக்ஸ் மற்றும் ஆந்திராவின் கோஆப்டெக்ஸ் இடையே கையெழுத்தாயிருக்கு. கைத்தறி ஆடைகள் விற்பனை செய்கிறதுக்கான ஒப்பந்தம் எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே கையொப்பமாயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா தமிழகம் மற்றும் ஆந்திரா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பூர்ணிமா தேவி பர்மன். இவங்க யாருன்னு பார்த்தோம்னா டைம் இதழில் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள்ங்கிற பட்டியலில் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் இடம் பிடித்த ஒரே பெண்மணி, இந்திய பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னாக்கா இந்த பூர்ணிமா தேவிங்கிறவங்க. இவங்க எதுக்காக அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா வன உயிர்கள் பாதுகாப்பில் தலை சிறந்த பங்களிப்பு கொடுத்ததுக்காக தான் இவங்க இந்த டைம் இதழோட 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள்ங்கிற பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா மொத்தம் 13 பேர்களை கொண்ட பட்டியல் இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய பெண்மணி இந்த பூர்ணிமா தேவி பர்மன்கிறவங்க. யாருன்னு பார்த்தோம்னாக்கா டைம் இதழோட 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள்ங்கிற பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்திய பெண்மணி.
இவங்களுக்கு எதுக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா வன உயிர்கள் பாதுகாப்பில் மிக சிறந்த பங்களிப்பை கொடுத்ததுனால இவங்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள்ங்கிற பட்டியலில் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. 13 பேரில் ஒருத்தவங்களா. டைம் இதழ் வெளியிட்ட 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள்ங்கிற பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்திய பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா பூர்ணிமா தேவி பர்மன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிரான்ஸ் நாட்டின் செவாலியே விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா புதுச்சேரி பிரெஞ்சு பேராசிரியர் வெங்கட சுப்புராய நாயக்கருங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. உலகின் பல பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவோருக்கு பிரான்ஸ் நாட்டின் செவாலியே விருது வந்து ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வராங்க. இந்த வருடம் பார்த்தோம்னா புதுச்சேரியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பிரெஞ்சு பேராசிரியராக பணியாற்றி வரும் வெங்கட சுப்பு நாயக்கருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் நாட்டின் செவாலியே விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா புதுச்சேரி பிரெஞ்சு பேராசிரியர் வெங்கட சுப்புராய நாயக்கர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக தாய்மொழி தினம் February 21. உலக தாய்மொழி தினம் February 21. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் மிகப்பெரிய கூகுள் அலுவலகத்தை வந்து கூகுள் வந்து பெங்களூரில் துவங்கியிருக்காங்க. பெங்களூரில் அனந்தாங்கிற பெயரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய கூகுள் அலுவலகம் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பெங்களூரில் அனந்தாங்கிற பெயரில். February 19 அன்று கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தனது புதிய மற்றும் மிகப்பெரிய இந்திய அலுவலகத்தை வந்து கூகுள் வந்து திறந்து வச்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய கூகுள் அலுவலகம் எங்கே திறந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா பெங்களூரில் அனந்தாங்கிற பெயரில் ஓப்பன் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மும்பையில். இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் மும்பையில் அமைக்க இருக்காங்க. மும்பைக்கு அருகில் இருக்கிற வாத்வான்கிற பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு செயற்கை தீவில் தான் வந்து இந்த விமான நிலையத்தை அமைக்கியிருக்காங்க. முதல் கடல்சார் அதாவது கடலுக்குள்ள விமான நிலையம் அமைக்க இருக்காங்க. இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தா மும்பைக்கு அருகில் இருக்கிற வாத்வான்கிற பகுதிக்கு அருகில் ஒரு செயற்கை தீவில் மனிதனால் செய்யப்பட்ட ஒரு செயற்கை தீவில் தான் வந்து இந்த முதல் கடல்சார் விமான நிலையம் அமைக்க இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா இணைப்பை அதிகரிப்பதையும் நெரிசலை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு மும்பைக்கு அருகில் இருக்கிற வாத்வான்கிற பகுதிக்கு அருகில் இருக்கிற ஒரு செயற்கை தீவில் தான் வந்து இந்த முதல் கடல்சார் விமான நிலையம் அமைக்க இருக்காங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவில் வந்து அமைக்க இருக்காங்க முதல் கடல்சார் விமான நிலையத்தை. இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மும்பை. அதுவும் வந்து இதில் குறிப்பாக முக்கியமான பாயிண்ட் எது சொல்கிறேன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு செயற்கை தீவில் அமைக்க இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா நம்ம காலை உணவு திட்டம் தமிழகத்தின் காலை உணவு திட்டம் போல் இங்கிலாந்துலேயும் இப்போ நடைமுறைப்படுத்த இருக்காங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை போல் இங்கிலாந்து அரசும் செயல்படுத்த இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா கனடா அரசு வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம காலை உணவு திட்டத்தை போல் எங்கே செயல்படுத்த இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில் காலை உணவு திட்டம். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை போல் இங்கிலாந்து அரசும் செயல்படுத்த இருக்கு. ஏற்கனவே வந்து கனடா அரசு வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச தலைநகர் போபால். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மத்திய பிரதேசம் போபால். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கு. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கு. மொத்தம் 10 கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா நான் இந்த வீடியோக்கான PDF வந்து கீழே கனெக்ட் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி பார்த்தோம்னா வீக்லி 2 வீடியோக்குள்ளே நான் அந்த வாரத்துக்குரிய கரண்ட் அஃபேர் வந்து நான் கவர் பண்ணிடுவேன். அதுக்குள்ள PDF வந்து நான் கீழே போட்டுடுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து கொடுத்துட்றேன். என்னோடய PDF வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த PDF வந்து உங்களுக்கு கண்டினியூவாக உங்களுக்கு கிடைக்கணுன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலில். அதன் மூலயமா நீங்கள் வந்து இன்னும் அடுத்தடுத்த மந்த்துக்கு கொடுக்குற PDFலாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
தேங்க்யூ.